வணக்கம். வெல்கம் டு அவர் தமிழ் பிளாக் செயின் நம்ம யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த சேனல் மூலமாக பிளாக் செயினை பற்றியான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது டெஃபி ப்ரோட்டோகால் டெஃபி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம டேட்டாவை எடுத்து போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த பாட்ஸ் ஈக்கோ சிஸ்டம். ஓகே, இந்த பாட்ஸ் ஈக்கோ சிஸ்டமுடைய ஐபிஎஸ் டோக்கன் மெக்கானிசம் அண்டு டோக்கனமெக்ஸம். ஸோ இதில் என்ன சார் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல்லி டெக்னிக்கலாக இந்த சிஸ்டமுடைய டீசென்ட்ரலைஸ்டுக்கு என்னென்ன அடிஷ்னல் மெக்கானிசம் இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் ஒரு பியூர்லி ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இன்னொரு ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த சிஸ்டம் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த சிஸ்டமை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், நம்ம ஏன் இந்த சிஸ்டமில் நான் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னாக ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுதுன்னா, இந்த கீ பார்ட்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த பாட்ஸ் மணி ஈக்கோ சிஸ்டம் ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அப்போது இந்த யூனிக்கான ப்ராஜெக்டில் நம்ம எந்த மாதிரியான சிஸ்டமை ஜாயின் பண்ணியிருக்கோன்றதுனா இன்ப்ரைஸ்ட் பை ஒலம்பஸ் டிஓ மாடல். ஆல்ரெடி இந்த ஒலம்பஸ் டிஓ வந்து 2021 ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சிஸ்டம் ஒரு நீட்டான டிசைன் பண்ணப்பட்டது, நியூலி அல்கரிதம், புது அல்கரிதம், புதிய மெக்கானிசம். ஓகே, ஸோ அப்போது இந்த சிஸ்டம் எப்போ சார் வந்ததுன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் வந்து அஃபிஷியலாக லைவ் பண்ணது ஏப்ரல் 25 ஐபிஎஸ் டோக்கன் லைவில் வந்து ஸ்டேக்கிங் வந்தது மே மாதம் 23 இந்த பாட்ஸ் மார்க்கெட் அஃபிஷியலி லான்ச் பண்ணது மே மாதம் 28 ஸோ இது எல்லாமே உங்கள் என்ன பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டம் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் அண்டு செக்யூரிட்டியோடு இருக்குது. இந்த ஓனர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் அண்டு லிக்விடிட்டி லாக்டு அப்படின்றது எப்போ நடந்திருக்கு, மே மாதம் 1 நடந்தது. ஃபுல்லி 100% லிக்விடிட்டி லாக்டு அண்டு ஓனர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட். டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னாவே ஓனர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட். ஓகே, ஸோ இதை தாண்டி வேறு என்ன சார் இருக்குன்னா, இந்த சிஸ்டம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டில் ஒரு பங்கு பெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டில் மிகப்பெரிய ஒரு இது யாருனாக்கா இந்த செட்ரிக் ஆடிட். இந்த செட்ரிக் ஆடிட்டில் ஆல்மோஸ்ட் எப்போ பண்ணியிருக்காங்க, மே மாதம் 7 வந்து இந்த சிஸ்டம் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் அப்ளை பண்ணி செட்ரிக் ஆடிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பிட்ஸ்லாப் அப்படின்ற ஒரு ஆடிட் கம்பெனி, இதுவும் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி. ஸோ இதுவும் ஆடிட் பண்ணப்பட்டிருக்கு. எப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் 23 பண்ணியிருக்காங்க. செட்ரிக் ஆடிட் வந்து பார்த்தோன்னா மே 7 பண்ணப்பட்டிருக்கு. இந்த செட்ரிக்கும் ஆடிட்டும் இது ரெண்டுமே வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆடிட்டில். ஓகே, ஸோ அந்த பாட்ஸ் டோக்கனும் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு, 2 டோக்கனும் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஐபிஎஸ் டோக்கன், பாட்ஸ் டோக்கன் ரெண்டுமே பண்ணிருக்கு. ஸோ ஐபிஎஸ் லிஸ்டட் ஆன் மேஜர் குளோபல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னாக்கா என்ன சார், மிகப்பெரிய ஒரு இது லிஸ்ட்டில் பண்ணப்பட்டிருக்குன்னா காயின் மார்க்கெட் கேப்பு, காயின் சிக்கோ, டெக்ஸ் டூல், டெக்ஸ் ஸ்கேனர், ஏவிஐ டாட், டோக்கன் பாக்கெட், இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து இந்த சிஸ்டமை அஃபிஷியலாக என்ன பண்ணுங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சிக்காக நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதோட பேக்ரவுண்ட் செக்கிங் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி அடுத்தது ஒரே நிமிஷம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் ஜாயின் பண்ணணும், இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது, என்னென்ன இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் எப்போ லான்ச் பண்ணாங்க. அது எல்லாமே இந்த பாட்ஸ் ஈக்கோ சிஸ்டம் ஐபிஎஸ் டோக்கனமெக்ஸம் சொன்னால ஐபிஎஸ்டைய மெக்கானிசம் அண்ட் டோக்கனமெக்ஸம்லாம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிளியரான டேட்டா இருக்கும், அதோட மெக்கானிசம் புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது 2 கோர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன சார், 2 டோக்கன் இருக்குது சார். இங்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாட்ஸ் மணி, சாரி ஒரே நிமிஷம், ஸோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா பாட்ஸ் மணி, இன்னொன்று வந்து பாட்ஸ் மார்க்கெட். அப்போ இந்த பாட்ஸ் மணின்னு என்ன சார், டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ்டு. இந்த பாட்ஸ் மணின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸாக இருக்குது. இதுதான் ஐபிஎஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்ஸ் மார்க்கெட் அப்படின்றது ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டுடைய டோக்கன், அது பாட்ஸ் டோக்கன் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபுல்லாக டீசென்ட்ரலைஸ்டாக ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ஓகே, 2 கோர் ஆர்கிடெக்சர், 1 ஈக்கோ சிஸ்டம். ஒரு ஈக்கோ சிஸ்டமில் 2 இருக்குது. அந்த 2 டோக்கனை பற்றி பார்க்கணும்னா இங்கே பாருங்கள். ஸோ 2 டோக்கன் என்ன சார் அப்படின்னா, ஒய் டியூல் டோக்கன். இதில் வந்து ஏன் சார் டியூல் டோக்கன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து பியூர்லி ஒரு ஆக்டிவ் என்ஜினாகவும் வேல்யூவை கேப்சர் பண்ணக்கூடிய டோக்கனாக வச்சுருக்காங்க. இந்த ஐபிஎஸ் டோக்கன் வந்து எப்படி இருக்குது, ஆக்டிவ் என்ஜினாக இருக்குது. இந்த
பாட்ஸ் டோக்கன் வந்து வேல்யூ கேப்சராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்கல்ல, பாட்ஸ் வந்து வேல்யூ கேப்சர், ஐபிஎஸ் வந்து கிரியேட்டிவ் ஆக்டிவ். ஓகேங்களா? ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டமில் ஒரு டோக்கன் வந்து எப்பவுமே ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கும். இன்னொன்று வந்து இது ஃபுல்லி ஒர்க்கிங், ஸ்டேக்கிங், பாண்டிங், ரிவார்டு, டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் என்ஜினியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து லிமிடெட் சப்ளை கொண்ட டோக்கன். இது வந்து லாங் டேர்ம் கேப்சர், ஈக்கோ சிஸ்டம் லாங் டேர்மில் க்ரோத் பண்ணுறதுக்கான டோக்கனாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஸோ எப்போ இந்த சிஸ்டம் பேக்கில் ஏதோ ஒரு பெரிய ஒர்க்கை பண்ணுது அப்படின்னா, ஐபிஎஸ் வந்து ஃபுல்லி என்னது, ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்முக்கான ஒரு டோக்கன். இந்த டோக்கனாக நம்ம வாங்கி ஸ்டேக் பண்ண போகிறோம். பார்ட்ஸ்ன்றது ஒரு ஃபிக்ஸட் சப்ளை கொண்ட ஒரு டோக்கன். ஓகே, அப்போ எப்படி இந்த டோக்கன் டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த டோக்கன் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் டோக்கன் ஃபுல்லி என்ன பண்ணிருக்கு இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து டெரிவேட்டிவ் பாண்ட் கான்டாக்ட் மாடலில் இருக்குது. ஓகே, சப்ளை வந்து எலாஸ்டிக் மெக்கானிசம், கண்ட்ரோல்டு அண்ட் எலாஸ்டிக் மெக்கானிசம், தேவைக்கேற்றாற்போல் மின்டிங் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். ப்ரீ மின்டிங் கிடையாது. இந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே ஃப்ரீ மின்டிங் சிஸ்டம் கிடையாது. எப்போ பண்ணலாம், அல்காரிதம் வந்து என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து தேவையான அளவுக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் இருக்குது. எலாஸ்டிக்னு என்ன, ஒரு பொருளை இழுத்து விட்டுனா திரும்ப அங்கேயே வரும், அதுதான் வந்து எலாஸ்டிக் மெக்கானிசம். அப்போது இந்த சிஸ்டம் ஃப்ரீ மின்டிங் டோக்கன் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம். 30 நாட்களுக்கு முன்னே இந்த மாதிரி மெக்கானிசம் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் இது ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட் சொல்லுது. அப்போது இந்த சிஸ்டம் ஃப்ரீ மின்டிங் இல்லாமல் டோக்கன் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரெடிக்ஷன் மக்களுடைய டோக்கன், பாட்ஸ் டோக்கன். இதோட சப்ளை வந்து ஃபிக்ஸட் சப்ளை 21 மில்லியன் சப்ளை கொண்ட டோக்கன். இது லிக்விடிட்டி ஃபுல் அலோகேஷனாக இருக்குது. அப்போது இது ரெண்டுமே இந்த சிஸ்டம் எப்படி டிவைட் பண்ணி கொண்டு போகுது, எந்த மாதிரி இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கக்கூடியது பார்ட்ஸ் டோக்கனுடைய டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த பார்ட்ஸ் டோக்கனை பற்றியான டேட்டா தெரிஞ்சிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பார்ட்ஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டோக்கன் தான் இங்கே பாருங்கள், பார்ட்ஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டோக்கன் தான் பார்ட்ஸ் டோக்கன் சொல்கிறாங்க. இதோட பேர் பண்ணப்பட்டிருக்குன்னா பிடிசியோட பேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் டெய்லி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். அது எப்படி சார் ஒர்க் ஆகுதுனாக்கா, இங்கே பாருங்கள், எவ்ரிடே 0.5% வந்து வெளியே வரக்கூடிய ஒரு அல்காரிதம் மேக்ஸ் வச்சுருக்காங்க. அல்காரிதம் வந்து மேக்ஸ்னு சொல்லலாம். அப்போது இதில் டெய்லி வந்து சப்ளை வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகும், 21 மில்லியன் சப்ளையில் 1 மில்லியன் வந்து ஏர் ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்காங்க. 20 மில்லியன் இருக்குது. அந்த 20 மில்லியன் சப்ளையில் ஒரு நாளைக்கு 0.5 வந்து வெளியே வரும். சப்ளைலேருந்து வரக்கூடிய சப்ளை என்ன பண்ணுது, டெய்லி வருதில்ல, அது 80% 20% பிரிஞ்சிடும். 80-20 ரேஷியோ பிரிஞ்சு என்ன பண்ணும், இதை வெளியே வரும். அப்போ 80ன்றது பர்னிங் ஆகும், 80 பர்னிங்க்கு போயிடும் சுத்தமாக சப்ளைலேருந்து. ஓகே, அப்போது இது வந்து டெஸ்டாக ஆகிடுது. மீதி இருக்கக்கூடியது 20% அது வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். யாருக்குனாக்கா, இங்கே ஸ்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய குளோபல் ஆக்டிவ் யூஸர். ஓகே, குளோபல் ஆக்டிவ் யூஸராக இருக்கலாம் அல்லது ரேங்க் ஹோல்டராக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே இந்த சிஸ்டம் வந்து டோக்கனை பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஸோ இது எப்படி பிரித்து கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பாருங்கள். இந்த டோக்கனோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பார்ட்ஸ் டோக்கன் ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பார்ட்ஸ் வந்து பிடிசி பேரில் தான் பேர் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு யூசர் வந்து ஸ்டேக் பண்ணுறாரு, அவருக்கு டெய்லி அலோகேஷன் கிடைக்குது, 10% அலோகேஷன் கிடைக்குது. அவர் வந்து ஒரு 360 நாள் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து ஸ்டேக்கிங் வந்து வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அது வந்து பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்துல எப்படி சார் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு சிஸ்டம்லேருந்து ஒரு 10,000 டோக்கன் ரிலீஸ் ஆகுது. ஓகே, எவ்வளோ, 10,000 டோக்கன் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த 10,000 டோக்கன் என்ன ரேஷியோவில் வருது வெளியேன்னு சொல்லியிருக்காங்க, 0.5 ரேஷியோவில் வெளியே வருது. அது வந்து ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல, 80-20 ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அந்த 80ன்றது பர்னிங் அப்படின்னா 10,000ல் 80ன்றது 8,000 டோக்கன் பர்னிங் நடந்துடும். 2,000 டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். யாருக்கு, யூசருக்கு டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி சார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னா, போல் அலோகேஷன் VIP 0லேருந்து நான் சொன்னல எல்லாருமே வந்து அந்த கேட்டகரி VIP 0 வந்து VIP 9 வரைக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. டோக்கன் வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். ஸோ அப்போ எப்படி சார் இந்த 2,000 டோக்கன் 10 டிவைட் பண்ணுவோம். 10 போல் VIP 0 to VIP 9 10 போல் இது. அப்போ எவ்ரி போலுக்கு எவ்வளோ அலோகேட்டாக இருக்கும், 200 டோக்கன் அலோகேட்டாக இருக்கும். அந்த 200 டோக்கன் எந்தெந்த போல் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து
இப்போ ஒரு யூசர் வந்திருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், விஐபி 0 கேட்டகரியில் இருக்கீங்க. அப்படி விஐபி 0 கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரியில் எவ்வளோ டோக்கன் அலோகேட்டாக இருக்குது? 200 டோக்கன் அலோகேட்டாக இருக்குது. அந்த 200 டோக்கன் எவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்டேக்கிங் வால்யூமை பொறுத்து இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, டோக்கனை பிரித்து கொடுத்தப்படும். ஓகே, இப்போது சார் நான் ரேங்க் அச்சீவராக வரும் அப்படின்னும் போது அடுத்தது ரேங்க் ஹோல்டருக்கு என்ன பண்ண, குமுலேட்டிவாக டோக்கன் கிடைக்கும் சார். ரேங்க் ஹோல்டராக வந்துட்டிங்கன்னா அதிகமான டோக்கன் ஏர்ன் பண்ணலாம். எப்படி சார் கிடைக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு விஐபி 3 கேட்டகரியில் ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த ரேங்க் வந்துட்டிங்கன்னா குமுலேட்டிவ் டோக்கன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு விஐபி 0லேருந்து விஐபி 3 வரைக்கும் இது வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த போல் அலோகேஷனில் எவ்வளோ டோக்கன் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ரேங்க் அதிகமாக அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் டோக்கன் கிடைக்கும். ஓகே, ஸோ ரேங்க்கை எவ்வளோ நீங்கள் அச்சீவ் பண்ணீங்களோ அதுக்கான அலோகேஷன் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி யூசர் கெட் த டோக்கன் ஃப்ரீ பர் பாட்ஸ் டோக்கன். இது வந்து பாட்ஸ் டோக்கன் மிகப்பெரிய ஒரு வேல்யூவான டோக்கன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பாட்ஸ் டோக்கன் கூட என்ன இருக்குது, இது செல் பண்ணால் நாளைக்கு பிடிசி கிடைக்கும். முக்கியமாக வச்சுங்க, அந்த பிடிசி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமானது இந்த டோக்கனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் டோக்கனுடைய ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போது பாட்ஸ் மணியோட ஐபிஎஸ் டோக்கன் ஸ்டேக்கிங் இதில் வந்து மல்டிபிள் ஃபேக்டர் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குது, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிள் டேர்ம். ஓகே, ஃப்ளெக்சிபிள் டேர்ம். ஓகே, அது வந்திருக்கு, அது 90 days. ஓகே, 180, 360 days எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு. இப்போ இதில் ஸ்டேக் பண்ணாக்கா நமக்கு என்ன பண்ணுவோம், எப்போவுமே சொல்கிற காம்பவுண்டிங் தான் நம்முடைய பவர். அந்த காம்பவுண்டிங்கை யூஸ் பண்ண நல்லா கற்றுக்கினாக்கா வேல்யூவான ஒரு இந்த டோக்கனை வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம டோக்கனை வாங்கி ஸ்டேக் பண்ணுறோம். ஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு ஹீல்டு கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த டைம் எடுக்க அதோட காம்பவுண்டிங் க்ரோத் ஆகும். டோக்கன் தான் இங்கே கணக்கு. இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த ப்ரைஸ். எப்போவுமே சொல்கிற டெஃபியை பொறுத்த வரைக்கும் தப்பான புரிதல் இருக்குது. நம்ம எவ்வளோ டோக்கனை வாங்கி ஸ்டேக் பண்ணுறோம், அது எத்தனை டோக்கனாக பன்மடங்காக பெருங்கி வருது, அன்னைக்கு ரேட்டு நம்ம விற்றுக்கலாம். இதை நம்ம புரிஞ்சிக்காமல் வேறு மாதிரி நம்ம கோணத்தில் பயணித்தோம்னா டெஃபினட்டாக டெஃபியை வந்து தப்பான கோணத்தில் பார்க்குறது தான் அர்த்தம் அதுக்கு. ஓகே, அப்போது நம்ம இங்கே அது ஒரு யூசர் வராருன்னா எதை சார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் கம்ஃபர்டபுளாக இருக்குது சார்னா நீங்கள் இதுக்கு போகலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வேணும், அங்கே ஹீல்டு அதிகமாக வேணும், ஏபி அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா 360 நாள் கான்ட்ராக்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா போகும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு யூசர் வராரு. யூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஒரு 100 டோக்கனை வாங்கி ஸ்டேக் பண்ணுறாரு. அவர் டியூரேஷன் என்ன செலக்ட் பண்ணுறாருன்னா 360 days செலக்ட் பண்ணுறாரு. மார்க்கெட் ப்ரைஸில் டோக்கனை வாங்கிட்டார். இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் $25 கிட்ட போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த ரேட்டில் வாங்கி ஸ்டேக் பண்ணிட்டார். ஸ்டேக் பண்ணவருக்கு ஆவரேஜாக வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்ருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஆவரேஜாக ஃப்ளெக்சிபிள் அதுவே மாற்றிக்கும். ஓகே, மந்த்லி எடுக்கணும் சார் எடுக்கணும்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய ரெவன்யூ எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா ரெவன்யூ எடுக்கும் பொழுது 25 டோக்கன் கிடைக்குது, காம்பவுண்டிங் ஆகிட்டு 30 நாளில். ஓகே, இதே 4 மாதம் எடுத்துட்டீங்க. 4 மாதம் எடுத்தால் எவ்வளோ கிடைச்சிருக்கும், 100 டோக்கன் கிடைக்கும். 25 × 4 போட்டிங்கன்னா 100 டோக்கன் கிடைக்கும். ஓகே, கரெக்டு. இப்போது அதே இடத்துல இங்கே பாருங்கள், ஒரு 120 நாள் அப்படியே காம்பவுண்டிங்காக விட்டீங்க. டே 1ல் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம், 10ஆம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி தேதி ஏதோ ஒரு தேதி வச்சுக்கலாம், 11th 12th வச்சுக்கலாம், 1ஆம் தேதி கூட வச்சுங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து 120 நாள் விட்டோம்னா நமக்கு எவ்வளோ டோக்கனாக கிடைக்குதுன்னா அதே 4 மாதம் கணக்கு தான். அந்த 4 மாதத்தில் 145 டோக்கனாக கிடைக்குது. இங்கே பாருங்கள், 120 days காம்பவுண்டிங்காக விட்டிங்கன்னா 145. அதே 4 மாதம் மாதம் எடுத்தோன்னா 125 டோக்கன் எடுக்கிறோம் மாதம். அப்போ 100 டோக்கன் தான் ஆச்சு 4 மாதத்துக்கு. அப்போது இங்கே புத்திசாலித்தனம் என்னன்னாக்கா காம்பவுண்டிங்காக விடணும் காயின். ஸோ ஓகே, இப்போ நான் இங்கே எடுத்துட்டேன். நான் கொடுத்த கேபிட்டல் 100 டோக்கன். அப்போ 100 டோக்கன் 145 டோக்கனாக வந்துருச்சு. என்னோட கேபிட்டல் வெளியே வந்துருச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடியது இங்கே பாருங்கள், 360 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 240 நாள் இருக்குது. இந்த 240 நாளும் நான் அப்படியே காம்பவுண்டிங்காக விட்டேன்னா 500 டோக்கன் கிடைக்குது எக்ஸ்ட்ரா. ப்ளஸ் கேபிட்டல் டோக்கன் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும். எல்லாமே என்ன பண்ண மார்க்கெட் ரிட்டர்ன் விற்றலாம். இது எல்லாமே நான் பண்ணல சார், நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். என்னோட டோக்கன் வந்து நான் வந்து ஸ்டேக் பண்ணதோடு சரி, நான் வந்து 360 நாள் கான்ட்ராக்ட் பேஸில் விட்டுருக்கேன். நான் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1373 டோக்கன். இதை காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இது. ஓகே, ஸோ இது எல்லாமே கேபிட்டல் 100 டோக்கனும் வந்துடும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம், மார்க்கெட் ரேட்டில் நம்ம விற்றுக்கலாம். இதுதான் ஸ்டேக்கிங்குடைய மிகப்பெரிய ஒரு இது காம்பவுண்டிங்குடைய பவர்.
காம்பவுண்டிங்கில் போனால் எவ்வளோ டோக்கன் கிடைக்குது பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் கிடைச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் காம்பவுண்டிங்கோட மிகப்பெரிய பவர். இந்த பவரை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இன்னொன்று இப்போது நான் சொன்னல எல்லா யூஸருக்கும் 10% அலோகேஷன் கிடைக்குது. இங்கே பாருங்கள் 360 நாளும் கிடைக்கும். ஸ்டேக்கிங்கில் 360 நாளும் செலக்ட் பண்ணது மூலமாக என்ன 10% ஃப்ரீ டோக்கன் வந்து என்னது பாட்ஸ் டோக்கன் கிடைக்குது. இந்த டோக்கன் வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூவான டோக்கன், அசெட் டோக்கன் சொல்கிறேன். அதுக்கான மீனிங் எல்லாம் இப்போ உங்களுக்கு போக போக புரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் இன்கம் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு லீடர் வராங்க, நெட்வொர்க் லீடராக வராங்கன்னா இதில் கேட்டகரி வைஸ் இல்லை என்னன்னாக்கா வீக்கர் லெக் பவர் லெக் தான் கான்செப்டில் வச்சுருக்காங்க. 10% டு எல்லாமே வீக்கர் லெக் பேஸ்டு. இந்த சப் அக்கௌண்ட்றதெல்லாம் வந்து வீக்கர் லெக் பேஸ்ட் தான். நீங்கள் ஒன்று உங்களுக்கு கீழே வந்து 10 மெம்பர்ஸ் வந்து வீக்கர் லெக்கில் வரலாம், அல்லது $1000 வந்து பவர் வால்யூமில் வீக்கர் லெக்கில் வந்திருக்கணும். அது எப்படி சார் ஒர்க் பண்ணுதுன்னா VIP 1 VIP 2 எல்லாத்தையுமே பாருங்கள் கேட்டகரைஸுங்க எவ்வளோ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரியல் ரெவென்யூ டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். இது டைனமிக் ரிவார்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு 5% கிடைக்கும் அந்த ROI. அதே வந்து VIP 2 வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கேருந்து எவ்வளோ கிடைக்குது 10% கிடைக்குது அவங்களுடைய ROI. ஸோ இது எவ்வளோ சார் வரும்னா இங்கே போட்டிருக்காங்க வரும் $5 $10 கிடைக்குது. ஸோ இதுவே VIP 3 வந்துட்டிங்க அப்படின்னா இந்த VIP 3 கேட்டகரிக்கு நேராக பாருங்கள் $25 to $75. இது எல்லாமே வால்யூம் பேஸ்டு. இது எப்படி அச்சீவ் பண்ணுறதுனா எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஸோ நான் சொன்னல எல்லாமே வீக்கர் லெக்குடைய வால்யூம் பேஸ்டு. அந்த வால்யூம்ன்றது ஒன்றும் இல்லை சார், VIP 1க்கு நேராக பாருங்கள் $1000 வந்து பண்ணியிருக்கணும். $1000 என்ன வீக்கர் லெக்கில் பண்ணியிருக்கணும். ஓகே, வீக்கர் லெக்கில் $1000 பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த கேட்டகரி வைஸ் கிடைக்கும். ஸோ இதே வீக்கர் லெக் அப்படி சொல்லணும். இது எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் மெம்பர் எல்லாமே வீக்கர் லெக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது எப்படி சிம்பிளாக என்ன சொன்னால் நான் டயக்ராம் வச்சிருக்கேன். அந்த டயக்ராம் படி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சேம் லெவலில் வந்துட்டாங்கன்னா 1% வருங்க உங்களுக்கு. நீங்களும் உங்களுடைய டவுன்லைன் மெம்பரும் அந்த லெக்கில் ஒரே லெவல் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 1% கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து வருமானம் கிடைக்காது. அதே மாதிரி உங்களோட செல்ஃப் ஸ்டேக்கிங் எவ்வளோ டோக்கன் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதில் 10% தான் கேப்பிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ அப்போது வால்யூம் எப்படி அச்சீவ் பண்ணுறது இந்த மாதிரின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வால்யூம் பேஸ்ட் அப்படின்னும் பொழுது இந்த ரேங்க் சிஸ்டம் எப்படி வந்து பார்ட்ஸ் மணி ஈகோ சிஸ்டமில் அச்சீவ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சிஸ்டமை நல்லா புரிதலோடு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ரியல் ரெவன்யூவை இங்கே தான் பார்க்க முடியும். இந்த VIP 1 நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த கேட்டகரிக்கு எப்படி சார் பண்ணலாம்? நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் சார், ஒரு நிமிஷம். ஓகே, நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். யூன்ற கேட்டகரியில் நான் வந்துட்டேன். ஒரு $500 ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரேங்க் VIP 1 எடுக்கணும் சார். $1000 வந்து வீக்கர் லெக்கில் மேட்ச் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க பாரு. $1000 வந்து கம்பைன் டு வீக்கர் லெக் மேட்சிங், பவர் லெக் அண்ட் வீக்கர் லெக். அப்போ இது பவர் லெக். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா $1000 கேட்டிங்களே சார். ஆனால் ஒரு விஷயம் நான் வச்சுங்க, நம்முடைய எந்த லெக்கு ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் 510 500 போட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இதில் எது சார் அதிகமாக இருக்குது? இந்த 510 தான் சார் அதிகமாக இருக்குது. 3 பேரில் 3 லெக்கில் எது அதிகமாக இருக்குது? 510 அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாமே 500 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த சிஸ்டம் படி என்ன சொல்லுதுன்னா பவர் லெக்ன்றது நம்ம லெக்கில் எது அதிகமாக இருக்குதோ அதுதான் பவர் லெக். அப்போ இங்கே எது சார் அதிகமாக இருக்குது? இதுதான் சார் அதிகம் 510. அப்போ 2 சேர்ந்ததுன்னா வீக்கர் லெக் கணக்கு. அப்போ 2 வால்யூமும் சேர்ந்ததுன்னா கம்பைன் டு டோட்டல் வால்யூம் எவ்வளோ ஆச்சு? $1000 ஆச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாங்க, நீங்கள் உங்களுடைய ரேங்கை அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் VIP 1 எலிஜிபிள். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ VIP 1 எலிஜிபிள். இப்போது VIP 1 வந்து இன்னொரு கேட்டகரியில் சார் நான் வந்து மல்டிபிள் லெக் யூஸ் பண்ணுறேன் சார். அதே மாதிரி தான் இங்கே ஒரு $500 போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணோடனே என்னோட லெக்கில் ஒருத்தர் வந்து அந்த டீம் மூலமாகவும் சரி அந்த லெக்கில் ஒருத்தராகவும் இருக்கலாம். அப்போ $510 போட்டிருக்காங்க, $510 போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாருமே சின்ன சின்ன வால்யூம் வந்திருக்காங்க சார். அப்போ 200, ஒருத்தர் 300, ஒருத்தர் 100, ஒருத்தர் 400. அப்போ இங்கே பாருங்கள், இதில் எது சார் அதிகமான வால்யூம் இருக்குது? 510 பவர் மற்ற லெக்கை விட அதிகமாக இருக்குது சார். அப்போ இது 400 கொஞ்சம் அதிகம். அப்போது இதை விட எது அதிகமாக இருக்குன்னா 510 தான் இருக்குது. அப்போ அதுதான் பவர் லெக்கு. அப்போது இங்கே என்ன சார் ஒர்க் ஆகும்னா இதில் பாருங்கள், இந்த ஸ்னாரியோவில் இது வந்து பவர் லெக் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இது எல்லாமே டோட்டலாக சேர்ந்து வீக்கர் லெக்கு. அப்போ இதோட வால்யூம் மொத்தமாக கீழே பார்த்தீங்கன்னா $1000 இருந்துடும். எப்படி இந்த வால்யூம் பாருங்கள், 200 300 500 ஆச்சு. இங்கே ஒரு 100 ஒரு 400 1000 மொத்தமாக சேர்த்துனா 1000. இந்த வால்யூம் வந்து 1000 வந்துருச்சு. அப்போது இவங்க VIP 1 கேட்டகரி அச்சீவ் ஆகிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த பவர் லெக் அண்ட் வீக்கர் லெக்கில் காம்பினேஷனில் நம்மளுடைய வால்யூமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ VIP2 சேம் தான், எல்லாமே மேக்ஸிமம் சேம் கேட்டகரி தான். ஸோ இதில் வந்து முக்கியமானதை நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த எப்படி வால்யூமை மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். VIP3க்கு போகலாம். நான் வந்து VIP3 கேட்டகரிக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன்னா 5000 USDT வால்யூமுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்கர் லெக்கில் கம்பைன் பண்ணியிருக்கணும். அது எப்படி சார் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மேபி நீங்கள் 3 பேர் நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு $1000 போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த லெக்கில் $25,500 போயிடுச்சுன்னா அது பவர். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த லெக்கில் எல்லாமே 25 தான் போயிருக்கு வால்யூம். அப்போது அதிகமாக இருக்குது அதுதான். அப்போது அந்த லெக் எல்லாமே இது வந்து பவர் ஆகிடுச்சு. அப்போ இது ரெண்டுமே சேர்ந்ததுன்னா வீக்கர் லெக் $50,000 மொத்தம். அப்போ உங்களுடைய டோட்டல் வால்யூம் வந்து $75,500 நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே VIP3 அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த VIP3 அச்சீவ் பண்ணுங்க மேடம். ஆனால் இங்கே இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம் சார். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $1000 போட்டிருக்கேன் சார். இங்கே $25,000 கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே சின்ன சின்ன வால்யூம் தான் இருக்குது. 25, 10,000, 10,000, 5,000 இந்த மாதிரி வால்யூம் இருக்குது சார். அப்படின்னா இந்த டோட்டலாக சேர்த்திங்கன்னா இங்கே இருக்குது மொத்தமாக சேர்த்து 50,000 USDT வால்யூம் வரும். அப்போ வால்யூம் வந்ததுன்னா கம்பைன் டு வீக்கர் லெக் எல்லாமே சேர்த்தாச்சு, எல்லா லெக்கும் சேர்த்து. அப்போது இங்கேயும் நீங்கள் கேட்டகரி 2 VIP3 அச்சீவ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் அதோடைய ஸ்னாரியோ. ஓகே, ஸோ இது மொத்தமே சேம் தான். டவுட் தான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ VIP4 சேம் தான். VIP5 அந்த கேட்டகரி வைஸ் வால்யூம் பேஸ்டு தான். வால்யூம் வந்து VIP5க்கு வந்து $5,00,000. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது ஸ்னாப்பெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 by 1 டவுட் தான் மீட்டிங்கில் வாங்க, நான் நிறைய சொல்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து டைம் சார் நான் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள் பொறுத்து நான் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுறது லேட் ஆகும் சார், அப்போ எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணி 3 மாதம் பொறுத்து, ஓகே, ஒரு 3 month டைம் எடுத்துங்க, அல்லது 2 month 60 daysக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா முதல் 60 நாள் வந்து உங்களுடைய வால்யூம் எங்கே VIP3 போகிறதுக்கான வால்யூம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. $50,000 வந்து அச்சீவ் பண்ணுறீங்க உங்களுடைய டோட்டல் வீக்கர் லெக்கில். அப்படின்னும் பொழுது அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 300 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 60 நாள் போச்சுன்னா மீதி 300 நாள் இருக்குது. அந்த 300 நாளும் உங்களுக்கு அந்த லெக்லேருந்து ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்குன்னா 25 to 75 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அப்போ அது மிடில் எடுத்துக்கலாம், 35 இருக்கலாம். 25 to 75 மிடில் எடுத்தேன், 35 எடுத்திருக்கேன். அப்போது டெய்லி வந்து 35 கிடைக்குது. 300 நாள் போட்டிங்கன்னா $10,500 அதோட INR வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதே தான் அதே இடத்துல நான் 90 நாள் ஆச்சு சார் என்னோட ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு. பேலன்ஸ் எவ்வளோ சார், 270 நாளுக்கு சார், இன்னும் 360 நாள் நான் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கேன். அப்போது பேலன்ஸ் எவ்வளோ நாள் இருக்குது சார் எனக்கு டைம் இன்னும். அப்போ அதுக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த டைமில் எவ்வளோ INR கிடைக்கும். ஒருவேளை நான் ரேங்க் VIP3 அச்சீவ் பண்ணுறதுக்கு 120 நாள் டைம் எடுக்கும், 4 மாதம் டைம் எடுத்துக்கணும் சார். பேலன்ஸ் 240 நாள் இருக்குது சார் நம்ம, ஏன்னா நம்ம 360 நாள் ஸ்டேக்கிங் பண்ணி உள்ளே வந்திருப்போம். அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 240 நாள் $8,400 வந்து வால்யூம் கிடையாது. INRல பார்த்தா இந்த வால்யூம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வால்யூமும் நீங்கள் அதே கேட்டகரியில் எடுத்துக்கலாம். டைம் டியூரேஷனில் எந்தெந்த கேட்டகரி நீங்கள் எவ்வளோ ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்க அதுக்கான கேட்டகரி 60 நாள் அச்சீவ் பண்ணால் நீங்கள் எந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நேராக பாருங்கள், இங்கே கிடைக்கும். ஸோ அப்போது இந்த கேட்டகரியில் நான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த இல்லை சார் நான் 90 நாள் எடுத்தேன்னா இந்த 90 நாள் கேட்டகரியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது பேசிக்காக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கால்குலேஷன். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக தான். ஸோ ஓகே, முக்கியமான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சிஸ்டமில் விட்ரா மெக்கானிசம் பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இதில் விட்ரா மெக்கானிசம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது சார், இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பயமாக இருக்குது சார்னுவாங்க. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், இது ஒரு PF அக்கௌண்ட் மாதிரி நினச்சிங்க. இந்த PF அக்கௌண்ட் மாதிரி நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டம் நல்லா புரிஞ்சிக்கலாம். எப்படி சொல்கிறாங்க சார் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுறோம், ஸ்டேக் பண்ணதுனால நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, காயின் கொடுத்துட்ருக்காங்க, IBS டோக்கனாக ஸ்டேக்கிங் ரிவார்டாக கொடுக்குறேன். அடிஷ்னலாக என்ன பண்ணாங்க, இந்த பாட்ஸ் டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ அலோகேஷன் பேஸில் கொடுத்துருக்குன்னு சொன்னேன். அந்த டோக்கன் எதோட பேர் பண்ண BTCயோட பேர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இந்த BTC எப்படி அங்கே வருதுன்னாக்கா, யூசர் வந்து விட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு, அதில் 10% 30% அலோகேஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். 10%ன்றது 30 நாள் லீனியர் ரிலீஸு, 30% இன்ஸ்டன்ட் விட்ரால் மெக்கானிசம். அப்போது இது ரெண்டுத்தில் எதை சாரும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய ஃபீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக BTC கன்வர்ஷன் ஆகி இந்த ட்ரெஷரியில் போய்ட்டு எதோட பாட்ஸ் டோக்கனுடைய ட்ரெஷரில் தான் இருக்குது. அப்போ நாளைக்கு பார்ட்ஸை வித்தாக நமக்கு என்ன கிடைக்குது, BTC கிடைக்குதுன்னு சொன்னேன். இது வந்து எப்படி சார் நமக்கு PF மெத்தடில் ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ₹1 பணம் ₹10 சேர்ந்து வந்தோம்னா PF அக்கௌண்ட்டில் பணம் போட்ட மாதிரி. அப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், அதை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். அந்த இடத்துல வரக்கூடிய பணத்தை நம்ம விட்ரா பண்ணோம்னா எப்படி மாதம் பிடித்த போக நமக்கு வருது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு சிஸ்டம் நான் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்ட்ஸ் டோக்கனை எடுத்துக்கலாம். பார்ட்ஸ் டோக்கன் எதோட பேர் பண்ணப்பட்டிருக்கு, BTCயோட பேர் பண்ணப்பட்டு. அந்த BTC எங்கன்னு சேருவதுனா மக்களுடைய ஃபண்டு ஃபீஸை வச்சு தான் ட்ரெஷரி பில்ட் பண்ணுது. அந்த ட்ரெஷரி பில்டிங் ட்ரெஷரி தான் இது ஆக்டிவேட் ஆகுது. ஃபியூச்சரில் நம்ம இந்த பார்ட்ஸ் டோக்கனை விற்கும் பொழுது நமக்கு வேல்யூவான டோக்கன் சொல்லியிருக்கோம். அப்போ மல்டிபிள் ஆஃப் டோக்கன் வந்து நமக்கு அக்குமுலேட் பண்ணியிருந்தோம்னா BTC அதுக்கு ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். அப்போ எப்படி சார் இது கிடைக்க போகுதுன்னா, ஒரு யூசர் உள்ளே வராரு, ஸ்டேக் பண்ணுறாரு, அவர் 360 நாள் ஸ்டேக்கிங் டியூரேஷன் வராரு, அவருக்கு அந்த 360 நாளும் 10% அலோகேஷன் கிடைக்குது, ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. அதுவும்
வரும், பார்ட்ஸ் டோக்கன் ஃப்ரீ அலோகேஷன் ஆகுது. அப்படி அலோகேஷன் ஆன டோக்கன் வந்து அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐபிஎஸ் டோக்கனை விட்ரா பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ரிவார்டாக இதுதான் வந்து நமக்கு ஹீல்டு டோக்கன் அதுதான். ஐபிஎஸ் டோக்கனை விட்ரா பண்ண மாதம் விட்ரா பண்ணுறாரு. 12 மந்த் எடுக்கிறாரு. மேபி அவர் 10 டோக்கனை விட்ரா பண்ணாரு மந்த்லி, எவ்ரி மந்த். அப்படி எடுத்தாருன்னா அவர் மார்க்கெட் ரேட் நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், இதுக்கு வந்து ஃபிக்ஸட் கிடையாது. $25 போட்டிருக்கேன். $25 10 டோக்கனுக்கு $250. ஃபீஸா வந்து 10% கட்டினார்னா $25 வந்து ஃபீஸா கட்டியிருப்பாரு. அப்படி அவர் எவ்ரி மந்த் 12 மந்த்தும் விட்ரா பண்ணியிருந்தாருன்னா $300 ஃபீஸா கட்டியிருப்பாரு. ஸோ இப்போ நம்முடைய பார்ட்ஸ் டோக்கன் வருவோம். இந்த பார்ட்ஸ் டோக்கன் வந்து என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட டெய்லி வந்து 0.35 காயின் வந்து டெய்லி அக்யூமுலேட் கிடைச்சிருக்கு. அதுவே $360 அவர்கிட்ட கிடைச்சிருக்குன்னா 126 டோக்கன் வந்து அவர்கிட்ட இருக்கும், ஃப்ரீயாக வந்த டோக்கன். அந்த டோக்கன் கிட்டத்தட்ட ஃபியூச்சரில் ஆல்மோஸ்ட் ஒரு 360 நாளுக்கு அப்புறம் அந்த டோக்கனோட விலை $10, $10 to $20, $10 வச்சுங்க. 126 டோக்கன் $1260 ஒருத்தா பிடிசியாக கிடைக்க போகுது. ஏன்னா இந்த டோக்கனை விற்றா என்ன கிடைக்குது, டோக்கனை சேல் பண்ணும்போது நமக்கு பிடிசி தான் கிடைக்க போகுது. அப்போது இந்த டோக்கனை விற்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது, பிடிசி கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கட்டின ஃபீஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும், அதிகபட்சம் $300. ஓகே 300 USD கிடைச்சிருக்கும். அப்போது நம்ம கட்டின ஃபீஸும் அங்கே கிடைச்ச டோக்கனுடைய வேல்யூவும் ரெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன ப்ராஃபிட் தான் இருப்போங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தாலும் உங்களுக்கு ஒர்த் ஆஃப் எவ்வளோ கிடைச்சிருக்குது, உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு, $1260 ஒர்த் ஆஃப் பிடிசி கிடைச்சிருக்குது. அப்போ நீங்கள் கட்டின ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்னா நம்ம கொடுக்குற பணம் நம்மக்கிட்ட எப்படி ஒன்றா வந்து கொடுத்தது 2ஆக திரும்பி வருதுல, அதுதான் நான் எங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் மெத்தட்னு சொன்னதுக்கான ரீசன். ஓகே, ஸோ அப்போ இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இதை வந்து பிஎஃபோட வந்து ஒரு கம்பேரிசன் கொடுத்துன்றது. அப்போ நம்ம கொடுத்த பணம் $300 வந்து ஃபீஸாக கட்டிருப்போம். ஒரு வேல்யூவான டோக்கன் நம்ம அசட்டாக கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அந்த டோக்கனை ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல வால்யூமான ஒரு பிடிசி கிடைக்குது. அதை நீங்கள் செல் பண்ணும் பொழுது நீங்கள் கட்டின ஃபீஸ் வந்து 2 மடங்கு 3 மடங்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சிஸ்டமில் ஃபீஸ் எல்லாம் எங்கே போகுது, திருப்பும் நம்மக்கிட்ட யூஸர் கிட்டே வருது. வேறு எந்த சிஸ்டம் இந்த மாதிரி டிசைன் பண்ணப்படவில்லை. ஸோ லாஸ்ட் ஒன் த ஸ்வாப்பிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கன் ஐபிஎஸ் டோக்கனை செல் பண்ணும்பொழுது நம்முடைய ஐபிஎஸ் டோக்கன் ரிவார்டு வந்திருக்கும். அந்த டோக்கனை வந்து நீங்கள் செல் பண்ணி டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே பேன்கேக் ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 2.5% ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த ஃபீஸும் 2% அதில் ட்ரெஷரிக்கே போயிடுது. இந்த மாதிரி எங்கேயா பார்த்துருக்கீங்களா, ஐபிஎஸோட லிக்விடிட்டி போலுக்கே போடுது. மீதி இருக்கக்கூடிய ரிமைண்டர் 0.5% தான் இந்த பார்ட்ஸ் டோக்கனுடைய ஃபவுண்டேஷனுக்கு போகுது. அப்போது நான் வந்து $100 வந்து இன்றைக்கி ஸ்வாப் பண்ணுறேன். ஐபிஎஸ் டோக்கன் $100 டோக்கனை நான் ஸ்வாப் பண்ணுறேன். அப்படி ஒரு யூஸர் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அங்கே பண்ணக்கூடியது 2.5னாக்கா $2.5 வந்து வெளியே வருது. $2.5 ஃபீஸ் எடுக்கிறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, $2 வந்து ட்ரெஷரிக்கு போயிடுது. மீதி $0.5 வந்து சிஸ்டமுடைய க்ரோத்துக்கு போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் படி வரதுனால ரொம்ப பயப்பட தேவையில்லை. இந்த சிஸ்டம் முழுக்க நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஸோ ஃபைனல் ஒன், த குட் நியூஸ் ஃபார் ஃபாட் மணி ஈகோ சிஸ்டம் ஃபேமிலி. முக்கியமானது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒர்க் பண்ணுறது ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுவும் என்னன்னாக்கா இந்த ஃப்ளெக்சிபிள் டேர்ம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் டேர்ம் வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிஸ்டமில் பிரின்சிபலை வந்து எனி டைம் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், 0 ஃபீஸ். ஓகே, ₹1 ஃபீஸ் கிடையாது. முக்கியமான அம்சம் அதுதான். அப்போது நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சிஸ்டமை கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் டேர்மில் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். எனி டைம் உங்கள் கேபிட்டலை விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி விட்ரா பண்ணும்பொழுது 0 ஃபீஸ், ₹1 நீங்கள் இப்போ நம்ம பார்த்தாலும் அந்த 30% அன்லாக்கிங் சிஸ்டம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே கிடையாது. ஃபைனலாக நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணுற ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும். அது கூட உங்களுக்கு கேபிட்டலில் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா 24 ஹவரில் நீங்கள் ரீபேஸ் வந்து என்ன பண்ணணும், விட்ரா பண்ணுறதுக்கு 24 ஹவர் கழிச்சு தான் விட்ரா பண்ண முடியும். அப்படி உங்களுடைய பிரின்சிபலை விட்ரா பண்ணும்போது எந்த ஒரு அன்லாக் ஃபீஸும் கிடையாது. நான் சொன்ன 30% ஃபீஸ் 10% அந்த சிஸ்டம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து நம்ம ரீஸ்டேக் கொடுக்குறதா இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துடணும். அதே வந்து நான் ஃப்ளெக்சிபிளில் போகிறேன் சார், எனக்கு டைனமிக் டீம் ரிவார்ட்லாம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாக்கா மினிமம் $100 மேலே நீங்கள் ஸ்டேக் பண்ணால் அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சிஸ்டமுடைய எண்டுக்கு நான் வந்தாச்சு. நான் இப்போ கொடுத்த ப்ரெசன்டேஷன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க நன்றி. மேபி இந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, அல்லது யாரோட நண்பர் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் டெலகிராம் மூலமாக பார்த்தாலும் சரி, தேங்க்யூ. உங்களோட டைமை எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.